ஸோ எஸ் கைஸ், வெல்கம் டு yet another ட்ரேட் ரிவ்யூ வீடியோ. அண்ட் இன்னைக்கும் வந்துட்டு நான் லண்டன் செஷனுக்கு முன்னாடி, லண்டன் செஷனில் கோல்டு வந்துட்டு பைஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். கோல்டு இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்குது எனக்கு. என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில. அண்ட் பிரேக் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு ஃபண்டிங் டிக்ஸ் வந்து இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போயிடுச்சு. ஸோ இன்னும் 21 ஹவர்ஸ் இருக்கு. 50% ஃபண்டிங் டிக்ஸ் ப்ரோ ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க ஆஃபரு. ஸோ மேட்ரிக்ஸ் கோட் போட்டீங்கன்னா 50% ஆஃபர் வந்துட்டு கிடைக்கும் உங்களுடைய எவாலுவேஷன்ஸ்ல. ஆ, ரொம்ப ரெப்யூட்டட் ஃபர்ம். வேணும்னா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல் மேக்ஸ் பண்ண போறேன். இதுல வந்துட்டு ஃபுல் மேக்ஸ் வந்துட்டு வாங்க போறேன். அண்ட் எஸ் தட்ஸ் இட். இது வந்து நான் ட்விட்டர்லயும் போட்டுட்டேன் அந்த வீடியோ. இந்த ஆ எக்ஸிகியூஷன்ஸ் வேணும்னா ட்விட்டர்ல போட்டுக்கோங்க. இல்ல டிஸ்கார்ட்லயே வந்துட்டு நான் நம்மளோட செஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ் இங்க. இது டெடியோட ட்ரேட். ஓகே. இது என்னோட ட்ரேட். நான் எடுத்து பிரைஸ் ரன் ஆன உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டேன். அண்ட் இது ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனது. யூ கேன் சி மை ட்ரேடவேட் அக்கவுண்ட் இஸ் கனெக்டட் ஓவர் ஹியர். அண்ட் ஒரே ஒரு எம்ஜிசி தான் வந்துட்டு போட்டிருந்தேன். பிகாஸ் நான் ஈவினிங் எனக்கு ஸ்ட்ரீம் இருக்கு. நான் எப்படியும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணணும் அதில. அதனால என்னோட புல்லட்ஸ் வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அந்த ஸ்ட்ரீம்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பஃபர் வந்துட்டு கிடைச்சிருச்சு. $220 $230 என்னமோ கிடைச்சிச்சு. ஸோ அந்த காலையில கிடைச்ச அந்த ட்ரேடோட ரிஸ்க்க தான் வந்து நான் இங்க எடுக்க போறேன். ஸோ நான் இந்த பிரேக் ஈவன்ல தான் இருப்பேன். இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல லாஸ் எடுத்தா கூட. அண்ட் எஸ், வித்தவுட் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி பிரேக் டவுன். அண்ட் பை செல் பட்டன்ஸ ரிமூவ் பண்ணிரலாம். தேவையில்லாத இடைஞ்சலா இருக்கும். நேத்து நான் வந்து சொல்லியிருந்தேன். நேத்து என்ன பார்த்திருந்தோம்னா, ஹைரார்கி பார்த்திருந்தோம். லைக் ஒரு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் ஏரியாக்குள்ள பிரைஸ் வந்துச்சுன்னா, அடுத்து எங்க போயிட்டு பிரைஸ் ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போற அந்த டிராவல் வந்துட்டு பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம்னா, ஸோ பிரைஸ் வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் போச்சுன்னா, அடுத்து இருக்க வீக்லி பிடிஆர்ஏக்கு பிரைஸ் டைரக்ட்டா போகும். ஃப்ரம் பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி. ஸோ லெட்ஸ் சே வீக்லி டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஏவா இருக்குன்னா, அது டெய்லி கீ லெவலுக்கு பிரைஸ் போகும். டெய்லியா இருக்குன்னா, எய்தர் 4 ஹவரோ இல்ல 6 ஹவரோ. 6 ஹவர் நம்ம பெருசா ட்ரெடிஷனலா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்துட்டு 4 ஹவரே வச்சுக்கிறோம். அடுத்த 4 ஹவர் பீரியட். ஸோ 4 ஹவர் பீரியட்ல பிரைஸ் வந்துட்டு ரியாக்ட் ஆச்சுன்னா, வி ஹேவ் ஹார்லி. அண்ட் ஹார்லில ரியாக்ட் ஆச்சுன்னா, வி ஹேவ் M15. M15ல பிரைஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா, வி ஹேவ் M5 அண்ட் சோ ஃபோர்த். ஸோ எனக்கு பிரைஸ் பாயிண்ட் பிக்கு வந்துருச்சு. ஒரு ஹாட் ஸ்பாட், ஒரு லான்ச் பேடுக்கு பிரைஸ் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்க்குள்ள பிரைஸ் வந்து போயிருக்கு. அது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இதுவா இருக்கலாம். அடுத்து எங்க போகும்? அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹையரார்கி கீழ இருக்க டைம் ஃப்ரேமோட கீ லெவலுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எக்ஸாக்ட்டா அதே தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். நேத்து இது பார்த்தாச்சு. பட் ஸ்டில் நான் எடுக்கிற செட்டப்ஸ் இந்த 3 ட்ரேடுமே வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தாலும், இந்த எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாரி ட்ரேட்ஸா இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். அதுதான் லாங் ரன்ல வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்கு. அது வேற விஷயம். நேத்து நம்ம பார்த்த மாரி சில்வர் கூட ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ தாட்ஸ் த லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே. இது டெய்லில. வீக்லில. ஸோ அடுத்த பிரைஸ் எங்க போகும்? நேரா டெய்லி லெவலுக்கு வந்துருவோம். ஒண்ணுமே இல்ல. நேரா டெய்லி லெவலுக்கு வந்துரும். பிரைஸு பார்த்தீங்கன்னா, இந்த இத ஸ்வீப் பண்ணிட்டு, இப்போ ஒரு நல்ல புல் ஆர் புல்லிஷ் பிரைஸ் ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. ஓகே. நேத்து எஃப்ஓஎம்சி இருந்துச்சு. நேத்து 2 மணிக்கு எஃப்ஓஎம்சி இருந்துச்சு. அதையும் நம்ம வந்துட்டு ஃபேக்டர் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்தே பிரைஸ் வந்துட்டு டெய்லி லெவலுக்கு போயிருச்சு. வீக்லிலருந்து டெய்லிக்கு போயிருச்சு. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல வீக்லி லெவல். இங்கருந்து அட்லீஸ்ட் 50% ஆச்சும் நம்ம ஒரு ரியாக்ஷனோ ஏதோ எதிர்பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே இங்கருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த லெக். 50% போயிருச்சு. பட் ஸ்டில் நான் என்னமோ புல்லிஷா தான் இருக்கேன். பிரைஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணுது. இந்த ஃபுல் லெவல்ஸ்க்கு போறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் நேத்து இன்னைக்கு தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். இன்னைக்கு
ஒரு டெய்லி லெவல் ஸ்வீப் ஆயிருக்கு. கரெக்ட்டா? வீக்லிலருந்து டெய்லிக்கு போயிருச்சு. வீக்லி லெவல் ஸ்வீப் பண்ணி டெய்லிக்கு போயிருச்சு. இன்னைக்கு டெய்லி ஸ்வீப் பண்ணியிருக்கு. அடுத்து எங்க போணும்? அடுத்து எங்க போணும்? எய்தர் 6 ஹவர் இல்லன்னா 4 ஹவர். 4 ஹவரா இருந்தாலும் சரி, 6 ஹவரா இருந்தாலும் சரி. இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. டெய்லியோட லிக்விடிட்டி பூல். நான் எனக்கு வந்து 6 ஹவர் எனக்கு கொஞ்சம் இஷ்டம். ஸோ 6 ஹவர் நான் வச்சுக்கிறேன். இதுதான் 6 ஹவர். அதுக்கு அடுத்து இருக்க 6 ஹவர். அப்படி இவ்வளோ தூரம் டீப்பர் ரீட்ரேஸ்மென்ட் இது. ஐ மீன் இது எக்ஸ்பான்ஷனாவும் இருக்கலாம். இல்ல ரீட்ரேஸ்மென்ட்டாவும் இருக்கலாம். எனக்கு இப்போ அது தெரியாது. நான் சிம்பிளா என்ன பண்றேன், ஒரு ஃபிப் போட்டுறேன். ஃபிப்பும் போட்டுறேன். ஸோ அது பிரீமியம் மேல இருக்கு. நான் லீஸ்ட் சொல்றேன். லீஸ்ட்டா பிரைஸ் வந்து எங்க போகும்னா, அடுத்து நான் ஏதோ 6 ஹவரோ இல்ல 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு பீரியட் வரைக்கும் போகும். டெய்லியோட ப்ரீவியஸ் டெய்லியோட லோ ஸ்வீப் ஆயிருக்கு. ஸ்வீப் ஆயிட்டு திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஐ டிட் ட்ரேட். இது போனஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க கிடைச்சது வந்துட்டு ஒரு போனஸ் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. இப்ப நான் அங்க போயிட்டு எதுக்கு அந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நான் எடுத்த லெக் இது. இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் லெக். பட் இது வந்து எனக்கு தேவை கிடையாது. இத வந்து நான் மொத்தமா எடுத்து விட்டுறேன். ஓகே. ஸோ டெய்லியோட லெவல். இது த லெவல் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஆஸ் அ டார்கெட். பிரைஸ் அங்க பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. இதுதான் வந்து என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. பை சைட். 50%க்கு கீழயும் இருந்துச்சு. நேத்து நான் சொன்னேன்ல. நேத்து சொல்லல. ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி. இந்த 2 பேர்ட்ஸ் அண்ட் 1 ஸ்டோன்ன்ற கான்செப்ட்ட வந்துட்டு நம்ம லைக் யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ஒரு மேக்னெட் மாதிரி பிரைஸ இருக்கும். இல்ல ஒரு மேக்னெட் மாதிரி பிரைஸ ரிப்பல் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை இருக்கு. ஒரு பெரிய ரேஞ்சோட ஈக்குலிபிரியம் அதுக்கு மேல செட் ஆயிருக்கு. எங்க? இது அந்த பை சைட் லிக்விடிட்டி. இது அந்த மொத்த ரேஞ்சோட ஈக்குலிபிரியம். ஸோ இதையும் நான் அந்த 2 பேர்ட்ஸ் ஒன் ஸ்டோனா கன்சிடர் பண்ணலாம். எனக்கு ஒரு லிக்விடிட்டி பூல் கூட ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏவோ இல்ல இன்னொரு முக்கியமான லெவலோ அதுக்கு கீழ இன்ஜினியர் பண்ண மாரி இருக்கும். ஸோ தாட்ஸ் மை இன்ஜினியர் லிக்விடிட்டி. அண்ட் அதுக்கு மேல எனக்கு பிரீமியம் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. நம்ம 4 ஹவர் போய் பார்ப்போம். ஏன் சுத்துது? ஓகே. ஸோ 4 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு சிஆர்டி மாரியும் இருக்கு. கரெக்ட்டா? ஒரு நல்ல பெரிய ரேஞ்ச். ஒரு நல்ல ரேஞ்ச் இது. இது ஒரு நல்ல ரேஞ்ச். அப்படி நம்ம சிஆர்டி படி பார்த்தா கூட என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வுட் பி ட்ரேடிங் வியூ என்ன பண்ற? ஓகே. நான் அத குளோஸ் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் நியூ. ஓகே. ரிப்ளை டூல் வந்துட்டு ஏதோ ஸ்லோவா இருக்கு. ஏன் என்ன எளவுன்னு சொல்லிட்டு தெரியல. இது 4 ஹவர் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தாலும் கூட, அந்த ரேஞ்சோட 50% ஆல்மோஸ்ட் இங்க. அதுவும் நல்ல ஒரு இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி மாரி தான் இங்க செட் ஆகுது. ஸோ, எனக்கு டெய்லில ஒரு ரேஞ்ச் லோ ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு நல்ல வேளை நான் அந்த லெக்ல மாட்டல. நான் இந்த லெக்ல வந்துட்டு மாட்டிக்கல. நான் இங்க எங்கேயும் லாங்ஸ் பார்த்து மாட்டிக்கல. என்னோட நேரம் நான் கரெக்ட்டா இங்க பார்த்தேன். கரெக்ட்டா வந்து இங்க பார்த்தேன். இது போச்சுன்னா நல்லாருக்கும். ஏன் இது பண்ணுது? ஓகே. வந்துட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. வேற வழி இல்ல. என்ன அளவுக்கு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே. ஸோ, இதுதான் அந்த ரேஞ்ச். இது தேவையில்ல. இது இருந்தாலும் இருக்கட்டும். இதுவும் தேவையில்ல. ஓகே. இதுவும் ஒரு நல்ல ரியாக்ஷன் தான் கைஸ். இதுவும் ஒரு நல்ல அ பேட்டர்ன் தான். இந்த லிக்விடிட்டிக்கு வந்து மறுபடியும் பிரைஸ் வந்துட்டு வந்துட்டு போறதுமே வந்துட்டு ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஸோ ஒரு நல்ல லிக்விடிட்டி இங்க என்ஜினியர் ஆயிருக்கு. அந்த லோஸ ஸ்வீப் பண்ணுது. மேல போயிட்டு இங்க வந்தா, இங்கேயும் நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த லெவல். இத வந்துட்டு அ எஸ்எம்சில வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு அது கரெக்ட்டா வந்துட்டு ஞாபகம் இல்ல. பட் அகைன் இந்த ரேஞ்சுமே
ட்ரேட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் ரேஞ்ச். பட் ஆனா அவ்வளோ தூரம் போவான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம நேரத்துக்கு அங்கருந்து பிரைஸ் திரும்புதுன்னா ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூட்டு எடுத்துக்கலாம். பிரைஸ் கீழ வந்துச்சு. அகைன் அந்த லெவல் பிரைஸ் புஷ் பண்ணுச்சு மேல. நான் கீழ இங்க எஸ்எம்டி இருக்கான்னு அப்ப பார்க்கல. இப்ப வேணா செக் பண்ணி பார்ப்போம். எஸ்எம்டி எதுவும் இருக்கான்னு. ப்ரோ என் ட்ரேடிங் வியூக்கு ஏதோ ஆயிருச்சு ப்ரோ. சத்தியமா. ஏதோ ஆயிருச்சு என் ட்ரேடிங் வியூக்கு. ஓகே. ஏன்னு தெர்ல. ஸோ இங்க பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆச்சு. ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் என்ட்ரி. அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் குடுத்தது இது. இங்கேருந்து பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எக்ஸ்பேண்ட் ஆயி எண்ட் டாக்கு மேல மறுபடியும் க்ளோஸ் வச்சுச்சு. பிரைஸ் ரீட்ரேஸ் ஆச்சு. இத நான் பியூர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மட்டும் தான் பார்க்குறேன். பிரைஸ் உள்ள வந்துச்சு. வந்துட்டு பாடி க்ளோஷர்ஸ் பாருங்க. ஓப்பன் நல்லா தெரியுதான்னு தெர்ல. நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் இங்கேருந்து. அப்புறமேலு நான் இந்த எஃப்இஜில என்னோட என்ட்ரிய பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த எஃப்இஜி கூட எனக்கு ஆர்டர் பிளாக்கும் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஹோல்டு பண்ணணும் பிரைஸ. ஸோ அங்கருந்து நான் என்னோட என்ட்ரி பார்த்தேன். உள்ளயே வச்சுக்கோங்க. என்னோட எஸ்எல் வந்துட்டு இங்க. என்னோட டிபி வந்து இங்க. அது வந்துட்டு 4 ட்ரேட் இது. இந்த ட்ரேட் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். அண்ட் இங்க எக்ஸிகியூஷன்ஸ் ட்ரேட் அவேட் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது. உள்ள வந்துச்சு. உள்ள வந்த உடனே என்னோட என்ட்ரி. உள்ள வந்த உடனே என்ட்ரி. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கீழ. அண்ட் தென் தட் வாஸ் மை டிபி ஃபார் 4 ஹார். இது அழகா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி வச்சிருந்திருக்கலாம். ரிஸ்க் வந்துட்டு $50 என்னமோ தான் வந்திருந்துச்சு. பார்த்துருவோமா $50 39.48.6 39.48.6 இங்கேருந்து $74 என்னோட ரிஸ்க். ஒரு எம்என்கியூ கான்ட்ராக்ட்டுக்கு. தட் வாஸ் அ குட் ட்ரேட். அண்ட் அகெயின் திஸ் வாஸ் ஈவன் அ பெட்டர் ட்ரேட். ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ்ன்னு இருக்கிறத நம்பி பை பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட். ஆர் இத நீங்க டைரக்ட்டா நேத்து அந்த செட்டப் பார்த்தோம் நம்ம. நேத்தோ முந்தா நேத்தோ ஐ அம் நாட் ஷூர். நேத்து தான். அந்த 15 மினிட் செட்டப். 15 மினிட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு க்ளோஷர் நேத்து பார்த்த அதே மாதிரி கன்டினியூஷன் என்ட்ரி. க்ளோஷர். ஸோ எய்தர் இங்க எடுத்திருந்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் மேல போட்டுன்னு நெனச்சா, இங்க கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எல் மாடல் யூஸ் பண்ணி 2மே எல் மாடல் யூஸ் பண்ணி. பேங்! நான் ஒரு நல்ல ட்ரேட். இங்கேயும் நான் வந்து எல் மாடல் தான் பிரைமரியா ட்ரெஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இங்க க்ளோஸ் ஆயிருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டே எடுத்துக்கிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இன்னும் நான் டைனியா வச்சிருந்திருக்கலாம். இதுதான் என்னோட மாடல் படி ஸ்டாப் லாஸா இருந்திருக்கும். உள்ள வந்து தான் பறந்தான். ஸோ யாஹ்! அகெயின் தட்ஸ் அனதர் ட்ரேட். இதுவரைக்கும் இந்த வாரத்துல 3 நாள் 3 கோல்ட் ட்ரேட்ஸ். சோ குட் ஆக்சுவலி. கோல்டு நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் ட்ரேட்ஸ் எதுவும் கிடைக்குதான்னு. கிடைச்சுச்சுன்னா இன்னைக்கு லைவ்ல வந்து எடுங்க. ஆ ஐ அம் நாட் ஷூர். இப்போ நான் அப்லோட் பண்ணேன்னா, வீடியோ லைவுக்கு முன்னாடி வந்துரும். நீங்க இத பார்த்துருவீங்களான்னு சொல்லிட்டு. சப்போஸ் வீடியோ அதுக்கு முன்னாடி அப்லோட் ஆயிருச்சு. டைம் இருக்குன்னா, கரெக்ட்டா 6:30க்கு நான் சிஎஃப்டி அகாடமி சேனல்ல வந்துட்டு லைவ் ட்ரேட் பண்றதுக்கு வருவேன். அண்ட் முடிஞ்சா அங்க வாங்க. நம்ம ஜாயின் பண்ணி எதுவும் இன்னைக்கு ட்ரேட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஐ அம் நாட் கோயிங் டூ ட்ரேட். ஐ ஹேட் எக்செப்ஷனல் வீக் சோ ஃபார். எக்செப்ஷனல் மந்த் சோ ஃபார். நாளைக்கு கடைசி நாள் வேற 31. அதனால நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இன்னைக்கு எனக்கு நல்ல ட்ரேட் கிடைச்சுச்சுன்னா, நான் போதும்டா சாமின்னு கும்பிடு போட்டு ஓடிருவேன். வித் எக்ஸ்ட்ரீம்லி குட் மந்த் எனக்கு. இதே மாரி மந்த் வந்து இருந்தா எப்பயும் போல இருந்தா இதே மாரி கண்டிஷன்ஸ் நல்லாருக்கும். கோல்ட் ஆனா இந்த இந்த மந்த் ஐ மீன் டோட்டல் மந்த்துமே வந்து நல்லா இது பண்ணுச்சு. ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் 24 ஹவர்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு 50% ஆஃபர் வித் கோட் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஃபண்டிங் டிக்ஸ்ல வெரி ரெப்யூட்டபிள் ஃபர்ம். இஃப் யூ ஆர் கோயிங் டூ பர்ச்சேஸ் கன்சிடர் மேட்ரிக்ஸ். இட்ஸ் நாட்
ஒரு கம்பல்ஷன். ஸோ டூ யுவர் ஓன் டெலிஜென்ஸ், ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு லீகலா எல்லாமே பார்த்துட்டு, ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு, நீங்க வாங்க போறீங்கன்னா, யூ கேன் கன்சிடர் யூசிங். இது நம்மகிட்டயும் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட்ஸ் இட். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் இட். நான் வீடியோ முன்னாடி அப்லோட் ஆயிருச்சு. 6:30 ஆர் 7 போல நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, சிஎஃப்டி அகாடமி சேனல்ல வந்துட்டு லைவ் வருவோம். ஸோ லைவ்ல வந்துருங்க. அங்க கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் என் வாக்ஸ் அண்ட் என் டாக்ஸ் டெலிவர்ட். And that's it guys. So hope you guys like this video, and until next time, stay safe guys. Bye bye.